வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. எனக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல விஜய். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, நீங்க கொடுங்க, நான் சைன் பண்றேன். வேண்டாங்க. கையெழுத்து போட வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஏன் மேடம், என்னாச்சு? ஏங்க தயவு செஞ்சு இதுல கையெழுத்து போடாதீங்க. உங்களை சுத்தி பெரிய சூழ்ச்சி நடக்குதுங்க. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. மல்லி தயவு செஞ்சு நீ சுமாரு, இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, இதுல நீ தலையிடாத. ஆமாங்க, எனக்கு தெரியாதுதான். ஆனா தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வேணாங்க. வக்கீல் சார், இப்ப புரியுதா நான் எதுக்கு இதை வேண்டான்னு சொன்னேன்னு? என் தம்பிக்கு உதவி செய்யறதுக்காக தான் இப்படி ஒரு யோசனை சொன்னீங்க. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? நாம என்னமோ பிளான் போட்டு விஜயை ஏமாத்தி எல்லாத்தையும் புடுங்குற மாதிரில இவன் நின்னு பேசிட்டு இருக்கா. ஏமா மல்லி, சரி ஏன் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா விஜய் என்ன படிக்காத முட்டாளா? அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏங்க நம்பாதீங்க, அத்தனையும் நடிப்பு. சாமர்த்தியமா பேசி உங்களை நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு எழுதி கொடுக்காதீங்க. அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. வாய் முடி சும்மா நிக்க மாட்டேன். முதல்ல நீங்க இருந்து போ. எனக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் தெரியும். எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணனே கிளம்பி வந்துருவியா? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நான் உங்களை கையெழுத்து போட விட மாட்டேன். உங்க அக்கா தப்பா இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பாரு விஜய், நான் தப்பா இருக்கேனா? இத பாரு, தயவு செஞ்சு இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், என்ன விட்டுருப்பா. அக்கா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ செய்யறது எதுவுமே தப்பு இல்ல அதானே? நல்லா இருக்கிற என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன அழக்கழிச்சு அழ வச்சல, அதெல்லாம் தப்பே இல்ல, அப்படித்தானே? அது என் பெரியம்மா அப்படி பண்ணாங்க. ஆனா எதுக்குன்னு கேளுங்க. எங்க கொஞ்சம் சொல்றத கேளுங்க. நீ எதுவுமே சொல்ல வேணாம், நானும் கேட்க தயாரா இல்ல. என் அக்கா எனக்காக ராத்திரி பகலா ஓடிக்கிட்டு இருக்கா. நீ அவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, ஆனா மனசளவுல காயப்படுத்தாத. ஐயோ, உங்களுக்கு நடக்கிறது எதுவுமே தெரியலங்க, அதான் இப்படி சொல்றீங்க. ஆமா, எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ சொல்றத மட்டும் தான் நான் கேட்கணும் அதானே? ஐயோ அப்படி சொல்ல வரலங்க, நான் சொல்ல வரத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. மல்லி, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இரு ப்ளீஸ். எங்க 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 ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, போடாதீங்க. நீ வாயை மூடி நில்லு சொல்லிட்டேன். சார் இங்க கழுத்து போட்ட சரியா இருக்குமா? சரியா இருக்கும், போடுங்க சார். எங்க எங்க மல்லி குடு மல்லி. ஏய் என்னடி பண்ற? கோர்ட் வாசல் எப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்க? பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? மல்லி குடு மல்லி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல குடு. என்னங்க விடுங்க. கேளு குடு. விடுங்க, குடு மல்லி. விடுங்க. கான்ஸ்டபிள் குடு மல்லி. கேளுங்க. என்னங்க விடுங்க, நான் சொல்றத கேளுங்க. குடு. விடுங்க. இந்த அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதையா போயிடு, இல்லைன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவேன். மல்லி குடு. இல்லங்க, ஏதாவது பண்ணுங்க. மா கேக்குறாருல, குடுமா, குடுன்னு சொல்றல. குடு மல்லி. போடுங்க சார். அக்கா இந்தா. வெண்பா மட்டும் நல்லா பாத்துக்கோக்கா. நான் வரேன்க்கா. சரி சரிடா. சார் சார் வாங்க போலாம் சார். வாங்க சார்.
இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மேடம்? ம் முக்காவாசி கிணறு தாண்டியாச்சு, மீதி இருக்கிற கிணறையும் தாண்டணும்ல. நீங்க தாண்டிடுவீங்க மேடம். அந்த மல்லி கரெக்டா வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சா? எப்படி வந்து நின்னா பாத்தீங்களா? பரவாயில்ல மேடம். உங்க தம்பி அவர் ஒய்ஃபை நம்பாம உங்களை ஸ்ட்ராங்கா நம்புறாரு பாருங்க, அது பெரிய விஷயம் மேடம். பின்ன சின்னதா கூட அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு இவ்ளோ நாள் நான் நடந்துகிட்டேன். சும்மாலாம் இல்ல. அவளும் என்ன 2 நாளைக்கு முன்னாடி வர என் தம்பி மேல நான் உண்மையான பாசத்தோட தான் இருக்கேன்னு தான் அவளும் நம்பிட்டு இருந்தா. அதான் தெரியுமே மேடம், நானும் தான் இருந்தேனே. ஆமா, உங்ககிட்ட பேசிதானே நான் மாட்டிக்கிட்டேன். பதட்டமாகாதீங்க மேடம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம பிளான் பண்ணபடி டீவியேஷனே இல்லாம எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. சரி, ஆல் குட். நாளையில இருந்து இந்த பக்கமே வந்துடாதீங்க. மேடம் என்ன மேடம்? இப்ப நீங்க வந்து என்ன கிழிக்க போறீங்க? நத்திங் யுவர் ஆனர் அப்படிதானே சொல்ல போறீங்க? நீங்க பாட்டுக்கு உங்களை அறியாம சாதகமா பேசிட்டா முதலுக்கே மோசமா போயிடும். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த கேஸ் முடியற வர உங்களுக்கு கோர்ட் லீவ். ஓகேவா? மேடம் ஃபீஸ் மேடம். அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன், கிளம்புங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ம். ஏய் நில்றி. அட, நீ இன்னும் போகலையா? இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? நீதான் உன் புருஷன் பேச்ச தட்டாதவளாச்சே. அவன் தான் போயிடுனால. சாதிச்சிட்டேன்னு மிதப்புல பேசுறல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. அடுத்தவங்களை ஏமாத்தி நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. ஒரு நாள் கூட நீ நிம்மதியா இருக்க போறதில்ல. என்ன மேடம், சாபமா? அச்சோ, நீங்க வேற. நீங்க விட்ட சாபத்துக்கு கல்லு மரம் எல்லாம் தீ பிடிச்சு எரியுது பாருங்க. அப்படியே நவீன கண்ணகீவ. எப்படி எப்படி? இந்த பட்டம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இத பாரு, சாபம் விட்டே உன் வாழ்க்கைய முடிச்சுக்க போற. ஆமா, கரெக்ட். உன் வாழ்க்கைய முடிக்க தான் போறேன். யாரு? நீ. நீ முதல்ல உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கிற வழிய பாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வேற யாரையும் நம்பியிருக்கியே. உனக்கெல்லாம் இவ்ளோ பேச்சு தேவைதானா? நான் என்னைக்கும் எங்கேயும் ஓசி சோறு சாப்பிட்டதில்ல. ஏன் உழைப்ப என்னால கூடுமான வரையும் கொடுத்திருக்கேன். உன்ன மாதிரி தம்பி வீட்ல உட்கார்ந்து ஓசி சோறு தின்னுட்டு அவர் வீட்டு உப்ப தின்னுட்டு அவருக்கே துரோகம் பண்ற ஆளு நான் இல்ல. நீ அதுக்கு துரோகம்னு பேரை வச்சுக்கோ, வேற என்ன மோசமான பேரை வைக்க முடியுமோ என்ன வேணாலும் வச்சுக்கோ. ஆனா என்ன பொறுத்தவரை என்னோட சாமர்த்தியம் அது, அவனோட ஏமாளித்தனம் அது. இவ்ளோ நாள் எனக்கு வர வேண்டியதெல்லாம் அவன் முழுசா அனுபவிச்சுட்டு இருந்தான்ல. நியாயப்படி இனிமே நான் தான் அனுபவிக்கணும். அதுதானே நியாயம். நியாயமா? உனக்கு நியாயமெல்லாம் தெரியுமா என்ன? அந்த வார்த்தையை உச்சரிக்க கூட உனக்கு தகுதியே இல்ல. நீ எல்லாம் நியாயங்கிற வார்த்தையை பேசுறத கேட்டா நியாயம் எல்லாம் செத்து போயிடும். பொடி பொடி பைத்தியக்காரி. ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ பொங்குற? அவன் உன்னை மனுஷியா கூட மதிக்கலையே. பின்ன என்ன, நான் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுறான், உன்னால தடுக்க முடிஞ்சுதா? இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? முடியும். நான் உன்ன மாதிரி அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ல. கடைசி வரைக்கும் அவருக்காக இருப்பேன். நீ யாருன்னு அவர்கிட்ட காட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னோட சுய ரூபத்தை நிச்சயமா நான் அவருக்கு புரிய வைப்பேன். அன்னைக்கு என்ன பார்த்து உன்னால என்ன பண்ண முடியும்னு கேளு, அவர் பதில் சொல்வாரு. புரியுதா? கத்தாத. நாளைக்கு ரோட்ல ஓன்னு அழ வேண்டி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணிக்கோ. பாக்கலாம். என்னடி, உன் புருஷனுக்காக இன்னைக்கு வாதாடின வக்கீல் கூட நாளைக்கு வரமாட்டான். என்னத்த பார்க்க போறேன்னு கொஞ்சம் சொல்ல. ஓ, அது நீ ஏற்பாடு பண்ண வக்கீல் இல்ல? உன் வேலை முடிஞ்சதும் கோர்ட் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டியா? கரெக்ட். நான் வக்கீல் வச்சதே அவனை காப்பாத்துறதுக்காக இல்ல, அவன் கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்காக தான். இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு கேஸ் விஜய்க்கு எதிராக தான் முடிய போகுது. 4 வருஷமாவது உள்ள உட்கார வச்சு கழித்திங்க வச்சிருவாங்க. ஓ நிலைமைதான். ஐயோ பாவம். ஓவரா ஆடாத. உயரத்துல இருந்து விழுந்தா உடம்புல ஒண்ணு கூட மிஞ்சாது. ஜாக்கிரதை. நான் ஏண்டி விழ போறேன்? நீ தரையில கிடந்தே சாவு. உன் புருஷன் ஜெயில இருக்க போற அதே நேரம்
நான் கம்பெனியோட ஷேர் பர்சனா பொறுப்பெடுக்க போறேன். அப்புறம் கம்பெனி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு மாறப்போகுது. என்னடி முறைக்கிற? எப்படி நீட்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டானோ அதே மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கி உன்னை நிரந்தரமா வெளியில அனுப்பி காமிக்கிறேன் பாரு. அதெல்லாம் கற்பனையில நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இப்ப எதெல்லாம் சாதிச்சிட்டதா நினைச்சு சந்தோஷப்படுறியோ அதுவே கூட நிரந்தரம் கிடையாது. ஏன் புருஷன் வெளியே வருவாரு, நான் கொண்டு வரதா போறேன். அடடடா, புருஷனா? இருக்கட்டும் இருக்கட்டும். காசா பணமா? கூப்பிட தானே போற, கூப்பிட்டுக்கோ. ஆனா உன் புருஷன் வெளியில வருவான்னு சொன்ன பாரு, இதுதான் கற்பனையான சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி நல்ல புள்ளையா முன்னாடியே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தானா செட்டில்மெண்ட்ங்கிற பேர்ல 5 or 10 பார்த்து கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்ப பாரு, அவன் நிலைமையே பரிதாபமா இருக்கு. அவனுக்குன்னு ஒரு சொத்தும் கிடையாது. இதுல உனக்கு எங்க அவன் கொடுக்கறது? அவன் உள்ள இருப்பான், நீ அம்மா தாயே பசி தாங்க முடியலையே, பச்சை குழந்தை பசியில கிடக்குது, சாப்பிட ஏதாவது தாங்கன்னு தர்மம் கேட்டு பொழைச்சுக்கு போ. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது தெரியுமா? ஏய் போடி போடி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.